அனைவருக்கும் இனி வணக்கம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமோட டேட் வந்துருச்சு. அக்டோபர் 12ஆம் தேதிக்கு நம்ம சீரியஸா உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் நான் நம்புறேன். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்றதுக்காக நம்ம அகாடமில இருந்து பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சீரீஸை மறுபடியும் நம்ம ரீலான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னாலே நம்ம எப்படி எடுத்துக்கோம்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்ட்ரிக்ட்லி டுவர்ட்ஸ் அவர் சிலபஸை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் தான் உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ வில் ஷோ த கொஸ்டின். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இன் பிட்வீன்ல ஹியர் அண்ட் தேர் ஐ வில் போஸ்ட் சம் கொஸ்டின்ஸ். அதை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஸ்பீடப் பண்ணும். ஸோ வெல்கம் டு தி நியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் தி அப்கமிங் பிஜிடிஆர்பி 2025 அக்டோபருக்கு நம்ம தயாராகும் வாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்கீம் ஆஃபர்ட் பை முத்ரா பேங்க்? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு யோஜனா. இது வந்து ஆனிவர்சரி கொண்டாடுது. சரிங்களா, 10வது ஆண்டு நிறைவேறி இருக்குது. ஸோ என்னைக்குமே வந்து ஸ்கீம்ஸை பத்தி கேட்க போறாங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு ஆனிவர்சரியோ இல்லைன்னா அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாங்கிறது 8 ஏப்ரல் 2025 வந்து 10 ஆண்டு சக்சஸ்ஃபுல்லா நிறைவே அடைஞ்சிருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 இயர்ஸ் ஆஃப் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். இப்போ உங்களுக்கான துணை கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த முத்ராக்கே ஒரு எக்ஸ்பென்ஷன் உண்டு. சரிங்க, MUDRA இதுக்கே ஒரு எக்ஸ்பென்ஷன் உண்டு. அந்த எக்ஸ்பென்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, அது உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ ஸ்கீம்ஸ் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்கீம் ஆஃபர்ட் பை முத்ரா பேங்க்? ஆப்ஷன் ஏ சிஷு, ஆப்ஷன் பி கிஷோர், ஆப்ஷன் சி தருண், ஆப்ஷன் டி நாழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் அ ஸ்கீம் ஆஃபர்ட் பை முத்ரா பேங்க் அப்படிங்கிற பட்சத்துல எது வராது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை பத்தி ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 52 கோடி மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் பாரோவர் வந்து இந்த ஒரு ஸ்கீம்னால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அண்ட் மெயின்லி இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் தான். சரிங்களா, ஃபண்டிங் தி அன்ஃபண்ட் அப்படிம்பாங்க. பொதுவாகவே முத்ரா யோஜனா வந்து ஃபண்டிங் தி அன்ஃபண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இதுல வந்து 100 பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல 68 பேர் வந்து பெண்கள் அப்படின்னு இருக்காங்க. இது நம்மளுடைய எக்கானமிக்கு ரொம்ப நீடி. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்கானமி இப்போ டெமோகிராபிக் டிவிடெண்ட்ல இருக்குது. அதுல விமனோட பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ விமன் ஆண்டர்பிரினர் அண்ட் விமன் பெனிஃபிஷரிஸ் போறதுனால விமன் எம்பவர்மெண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி எக்கானமில இருக்கிற நீடி பீப்புளுக்கு வீக்கர் செக்ஷனுக்கு வந்து நம்ம இந்த லோன் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். 50% ஆஃப் த லோன் அக்கௌண்ட் பிலாங்ஸ் டு ரிசர்வ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீம்ல ஒரு புதுசா ஒரு மாறுதல் வந்திருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டினும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா முன்ன வந்து இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண முடிச்சல சிஷு, கிஷோர், தருண் இப்படின்னு 3 தான் இருந்தது. இப்ப லேட்டஸ்டா தருண் பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கொஷின் தான். ஸோ பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் லோன் வாங்கினா அதுக்கு பேர் சிஷு. சிஷுனா குழந்தை. சரிங்களா, கிஷோர் அப்படிங்கிறது கொஞ்சம் வளர்ந்த பாலிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, 50,000ல இருந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் தருவாங்க. தருங்கிறது ஒரு நல்ல வளர்ந்த குழந்தை. சரிங்களா, அடல்ட் அப்படின்னு சொல்லலாம். 5 ல இருந்து 10 லட்சம் வரை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தருண் பிளஸ்ல வந்து அபவுட் 10 லேக் அப் டு 20 லேக் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த முத்ரா ஸ்கீமோடைய லோன் கேட்டகரி. இப்போ கம் டு த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்கீம் ஆஃபர்ட் பை முத்ரா பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிசு வருமா? கண்டிப்பாக வரும். கிஷோர் வருமா? நிச்சயமா வரும். தருண் வருமா? கண்டிப்பா வரும். இங்க எது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நாரி வராது. நாரிங்கிறது நத்திங் பட் விமன். சரிங்களா, விமனை குறிக்கும் நாரி சக்தி அப்படிம்பாங்க. விமன் எம்பவர்மெண்ட். சரிங்களா, அப்போ நேரடியா விமனுக்கு பெனிஃபிஷரியா இருந்தாலும் அப்படி வந்து நாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கீம் எதுவும் கிடையாது. அதனால டி இஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு 3 கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு இதோட எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம். சரிங்களா, இல்ல இதை லான்ச் பண்ண டேட் கேட்கலாம். ஏன்னா இது 10வது ஆண்டு நிறைவேறி இருக்குது சக்சஸ்ஃபுல்லி. அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல புதுசா தருண் பிளஸ்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, அதோட லிமிட் கேட்கலாம்.
ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ பேங்கிங் யூனிட் 3 பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை இந்தியன் எக்கானமில உங்களுக்கு அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ரிலேட்டடாக கேட்கலாம், ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த மாதிரி ஸ்கீம்ஸோட உங்களுக்கு கிளப் பண்ணி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, rapid financing instrument and rapid credit facilities are related to the provisions of lending by. இப்போ இது ரெண்டுமே ஒரு லோன் டைப். இத யாரு ப்ரொவைட் பண்ணுவா? லெண்டிங். லோனை தான் நம்ம பொதுவா லெண்டிங் அப்படிம்போம். இப்போ ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸும் யாரு லெண்ட் பண்ணுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி கார் லோனு, ஹவுசிங் லோனு, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டி இப்படி எல்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரி இதுவும் டைப் ஆஃப் லோன் தான். ஆனா இது நாடுகளுக்கு கொடுப்பாங்க. யாரு கொடுப்பா, எதுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்னா என்னன்னு பார்த்துட்டு தென் வில் கம் பேக் டு திஸ். அதுக்கு முன்னாடி அந்த இதை தாண்டி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. சரிங்களா? கண்டிஜென்ட் கிரெடிட் லைன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்டெபிலிட்டியோட ஃபண்டிங்லாம் இருக்குது. ஸோ இந்த ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது ஐஎம்எஃப்-ஆல வழங்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி லெண்டிங் லோன். பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து எந்த கண்ட்ரிக்கெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூ இருக்குதோ அவங்களுக்கு தான் லோன் கொடுப்பாங்க. அப்போ தே யூஸ் டு ப்ரொவைட் அ குவிக் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு தி மெம்பர் கண்ட்ரிஸ் ஃபார் ஃபேசிங் அர்ஜென்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அப்போ அது நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கலாம், எக்கனாமிக் ஷாக்கா இருக்கலாம், இல்ல பேண்டமிக்கா கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கோவிட் அப்போலாம் நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டுச்சு. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரினால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல எப்பெல்லாம் டிஸ்இக்லிபிரியம் ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து ஐஎம்எஃப் கொடுக்கக்கூடிய ஒரு லோன் டைப் தான் ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். ரேபிட்ங்கிறது துரிதமான. சரிங்களா? பொதுவாகவே இது வந்து யாரு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரேபிட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது ஐஎம்எஃப்ல உள்ள அனைத்து மெம்பர்களுக்கும் கொடுப்பாங்க. வைல் ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது ஸ்பெசிபிக்லி லோ இன்கம் கண்ட்ரிஸ்க்கு, சரிங்களா, ஆன் கன்செஷனல் ரேட்ல கொடுப்பாங்க. இப்போ ஆல் ஐஎம்எஃப் மெம்பர்னு சொல்லும் போச்சுல, இதுல ஒரு சின்ன மாறுதல் வந்திருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 189 நாடுகள் மெம்பர்னு படிச்சிருந்திருப்பீங்க. அப்புறம் 190வது நாடா அண்டோரா ஜாயின் பண்ணிச்சு. இப்ப ரீசென்ட்லி பிரின்சிபாலிட்டி ஆஃப் லெசன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லி 191வது நாடா லெசன்ஸ்டைன்ங்கிற ஒரு நாடு ஆட் ஆயிருக்குது ஐஎம்எஃப்-ஓட மெம்பரா ரீசென்ட்லி. அப்போ போன டிஆர்பில இவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க, இந்த டிஆர்பில இத்தனை மெம்பர் ஆயிருக்காங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஐஎம்எஃப் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல ஒரு டாபிக்காவே கொடுத்துருக்காங்க. அதனால இது கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஐஎம்எஃப்ல 191 நாடுகள் இருக்கு. லாஸ்டா ஜாயின் பண்ண நாடு லெசன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு நாடு. சரிங்களா? 44 மெம்பர் கண்ட்ரிஸோட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு இப்ப 191 நாடுகளா வளர்ந்துருக்குது. ஸோ இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் தான், உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே தெரியும். அதே மாதிரி இதுல இந்த ஐஎம்எஃப் ஃபார்ம் பண்றதுக்கு பிரிட்டன் வூட்ஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கும். அதுல யூகே சார்பா வந்து அவர் ஜான் மேனார்ட் கீன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி யூஎஸ் சார்பா யார் ஜாயின் பண்ணா அப்படிங்கறத என்னோட கேள்வி. சரிங்களா? யுஎஸ்ஏ சார்பாக யாரு பார்ட்டிசிபேட் பண்ணா, இன்னும் அடிஷனலா தெரிஞ்சுக்கணும்னா இந்தியா சார்பா யார் இந்த ஃபவுண்டிங் மெம்பர் மீட்டிங்ல பிரிட்டன் வூட் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒன்ஸ் அகைன் நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். பிரிட்டன் வூட் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுல யூகே சார்பா அவர் ஜான் மேனார்ட் கீன்ஸ் ஹஸ் அட்டெண்டட், லார்ட் கீன்ஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க. இந்தியா சார்பா அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியா சார்பாகவும் யுஎஸ்ஏ சார்பாகவும் யார் அட்டன் பண்ணா அப்படிங்கறத உங்களோட துணை கேள்வி. இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? இப்ப கம் டு தி ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க் கிடையாது, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபினான்ஸ் இனிஷியேட்டிவ் கிடையாது, வேர்ல்டு பேங்க்கும் கிடையாது. தி ரைட் ஆன்சர் இஸ் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, ஸோ சக்சஸ்ஃபுல்லி வில் கோ டு தி தேர்ட் கொஸ்டின் விச் இஸ் பெர்டைன்ஸ் டு யுவர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, which of the following is a true assumption for a pure competition? Pure competition is nothing but our perfect competition. இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ a firm is a pure competition is a price taker அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல என்ன பண்ணுவோம் நம்ம? we are price taker தான். மோனோபோலியில தான் பிரைஸ் மேக்கரா இருப்பாங்க. ஸோ அப்போ ஒன்னு வரும். அப்போ ஒன்னு வர்றதுனால சி ஆப்ஷனை டெலீட் பண்ணி விட்டுறலாம், ஏன்னா அதுல ஒன்னு ஆப்ஷன் இல்ல. அடுத்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸா இருக்கும். ஸோ அப்போ ரெண்டாவதும் வரும். அப்போ இந்த ஆப்ஷன்ல ரெண்டு இல்ல, அதனால ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ என்னோட ஆன்சர் ஒன்னு பியா இருக்கணும், இல்ல டியா இருக்கணும். அப்போ திஸ் இன்க்ளூட்ஸ் a large number of firms. கண்டிப்பா லார்ஜ் நம்பர் ஆஃப் firms and large number of consumer will be there.
அப்போ 3யும் வரும். அப்போ 1 2 3 தான். சரிங்களா, ரைட் ஆன்சர். நிச்சயமாக 4 வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா அங்க ப்ராடக்ட் ஹோமோஜீனியஸா இருக்கும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ம் ப்ரொடியூஸா ஹெட்ரோஜீனியஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹெட்ரோஜீனியஸ் ப்ராடக்ட் கிடைக்காது, கிடையவே கிடையாது. ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ் தான். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் 3 வந்து உங்களுக்கு வர்றதுனால 4 வராது. ஸோ நமக்கு வந்து டி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா, இது மூணுமே வரும், இது வராது. ஸோ வி கேன் எலிமினேட் இட், வி கேன். சரிங்களா, ஓகே. ஸ்லோலி வில் மூவ் ஆன் டு தி ஃபோர்த் கொஸ்டின், விச் இஸ் அவர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரிங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல உள்ள கொஸ்டின். when an individual income or household income falls, their consumption expenditure does not fall to that extent. இது என்னதுன்னு கேக்குறாங்க. எக்கனாமிக்ஸ்ல இது ஒரு ஃபினாமினா. இந்த ஃபினாமினா, சரிங்களா, என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வருமானம் ஒய்ன்னு வச்சுக்கோங்க, அது குறையறதுனால என்னுடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் குறையணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கீன்ஸ். ஆனா இது குறையாது, அதே தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. டஸ் நாட் ஃபால் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ஆப்ஷன்ல டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட், இன்கம் எஃபெக்ட், ராட்செட் எஃபெக்ட், அப்ரைசிங் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இன்கம் எஃபெக்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் வித் அவர் ஸ்லட்ஸ்கியோட இது. சரிங்களா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல அப்ரைசிங் எஃபெக்ட்னு ஒன்று நம்ம கன்சம்ஷன் ரிலேட்டடா படிச்சது இல்லை. அப்போ நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அண்ட் ராட்செட் எஃபெக்ட் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து எந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் தியரியோட சம்மந்தப்பட்டதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா, அண்ட் அந்த தியரியை ப்ரப்போன் பண்ணது யாருங்கிறதையும் சேர்த்து போடுங்க. சரிங்களா, ஸோ இது எந்த தியரியோட சம்மந்தப்பட்டது, இந்த ரெண்டு எஃபெக்டும், அண்ட் அந்த எஃபெக்டை ப்ரப்போன் பண்ணது யாருங்கிறதையும் சொல்லுங்க. இப்போ நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்ங்கிறது நாட் ஒன்லி கீப் அப் வித் ஜோனசஸ் டு சர்பாஸ் த ஜோனசஸ், என்னோட நெய்பரை விட அதிகமாக நான் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். இல்லை என் நெய்பர் என்ன கன்சியூம் பண்றாங்களோ அதே நான் கன்சியூம் பண்றேன் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ என்னோட நெய்பர் வந்து ஒரு ஸ்மார்ட் பைசைக்கிள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நானும் ஒரு ஸ்மார்ட் பைசைக்கிள் வாங்கினேன்னா அது பேரு டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். அதே இது என்னோட இன்கம் குறையறதுனால என்னோட கன்சம்ஷன் குறையாம அதே மாதிரி சேமா இருக்கிறதுனால அப்படி இருக்கிற பினாமினா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராட்செட் எஃபெக்ட். சரிங்களா, இப்ப இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா சி இஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். இது வராது, இது வராது, இது வராது. சரிங்களா, ஸோ ஃபார் த ஃபோர்த் கொஸ்டின் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இதுக்கான துணை கேள்வியை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தது சம்திங் ரிலேட்டட் வித் அவர் பப்ளிக் ஃபினான்ஸ் ஆர் ஃபிஸ்கல் சிஸ்டம் இன் இந்தியா. சரிங்களா, யூனிட் 8லயும் வரும், யூனிட் பப்ளிக் ஃபினான்ஸ்லயும் வருது. ஸோ வாட்ச் அவுட் கேர்ஃபுல்லி. கேல்கர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஃபிஸ்கல் கன்சால்டேஷனா, கைட்லைன் ஃபார் பிரைவேடைசேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கா, பவர் செக்டார் ரிஃபார்மா, டாக்ஸ் இன்சிடென்ட்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேல்கர் கமிட்டின்னு என்னன்னு பாத்துக்கிறோம். ஸோ கேல்கர்ங்கிறவங்க வந்து 2012 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா டு ஷோ ரூட் மேப் ஃபார் தி பிசிக்கல் கன்சல்டேஷன். இந்தியால இந்த பிசிக்கல் டெபிசிட்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருது, அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்டோடைய டாக்ஸ் ரெவன்யூவையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் ப்ராப்பரா எடுத்துட்டு போனா நம்ம எக்கானமில பிசிக்கல் கன்சால்டேஷன் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ மெயின் டாஸ்க் என்னன்னா பிசிக்கல் டெபிசிட்டை கம்மி பண்ணணும் டு இம்ப்ரூவ் தி ரெவன்யூ கலெக்ஷன். டாக்ஸ் ரெவன்யூ அதிகப்படுத்தணும், கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சரை தேவையில்லாததை கம்மி பண்ணுங்கிறது தான் ரேஷனலைசிங் சப்சிடரி அப்படிம்பாங்க. ஸோ தட் எக்கானமி வில் ஹாவ் அ லாங் டேர்ம் பிசிக்கல் டிசிப்ளின் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இது வந்து யாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்தது, இது எல்லாமே கேட்டீங்கன்னா ஆல் டுகெதர் கேல்கர் தான். சரிங்களா, என்ன சொல்றாரு, பிசிக்கல் கன்சால்டேஷனை சொல்றாரு. பிசிக்கல் கன்சால்டேஷன்ங்கிறது அந்த நாட்டுடைய பிசிக்கல் டெபிசிட்டை நம்ம ப்ராப்பரா கவர்ன் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ ஆன்சர் ஏ. அப்போ இதுலயே நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு, இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்த்தாச்சு, அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ ஆல் டுகெதர் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் சீரீஸ் ஆஃப் இது போடலான் இருக்கும். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, we will discuss that. சரிங்களா, ஸோ ஹாவ் a great day, all the best for your preparation. Good night.